நம்ம இப்போ வந்து பூரி ஆம்ரஸ் சீசனல் ஃபுட்டு அதுதான் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து பூரி மாவு பிசையறதுக்கு 1 கப்பு ஆட்டை எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒன் டேபிள் ஸ்பூன் ரவை. இதுக்கு தேவையான சால்ட்டு, லிட்டில் சால்ட். இப்போ இதை நல்லா எப்பவும் போல் பூரிக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி டைட்டாக பிசைஞ்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இது இருக்கட்டும். ஜென்ரலாக பூரிக்கு ஊற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆம்ரஸ் பண்ணுற நேரம் வரைக்கும் இருக்கட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், 5 minutes மேக்ஸிமம், அது வரைக்கும் இருக்கட்டும். ஆம்ரஸுக்கு மேங்கோவை பீல் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. எனிவே நம்ம வந்து பிளெண்ட் பண்ண தானே போகிறோம், மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் பெருசாக இருக்கிறதுனால ஒன்றும் இது இல்லை. ஆனால் நல்லா ரைப்பெல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ரைப்பாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நமக்கு பீல் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோஸை பிளெண்டரில் போட்டுக்கலாம். நம்ம இதோட இதுவே நல்லா ஸ்வீட்டாக, அதுக்கு தான் ரைப்பான மேங்கோவாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இதுவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் பவுடர் சுகரும் போட்டுக்கலாம். நான் நார்மல் சுகரே போட்டிருக்கேன். எனிவே நம்ம பிளெண்டு தானே பண்ண போகிறோம். அதனால் இதோட ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக, ஒரு டம்ளரில் 1/4க்கும் கம்மியாக 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு பால் விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி பாருங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி வந்தாச்சு. நம்மளோட ஆம்ரஸ் ரெடி ஆகிடுது. நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பூரியை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க, எப்பவும் போல் பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி இப்போ நான் வந்து இங்கே வந்து அடுப்பில் வந்து எண்ணெயும் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து பூரியை போட்டு பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. நம்ம வந்து இப்போ வந்து பூரியை போட்டு எடுக்கலாம். ஜஸ்ட்டு லைட்டாக இப்படி பண்ணி விட்டால் போதும், நல்லா உப்பி வரும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு. பாருங்க எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு. சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், எடுத்துடலாம். இதை ஆயிடுத்து. எண்ணெயோட அந்த சத்தம் அடங்கிட்டாலே நம்ம வந்து குக்காக எடுத்து அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நம்மளோட ஆம்ரஸ் பூரி ரெடி. இது வந்து சீசனல் ஃபுட்டு. இப்போ தான் மேங்கோ சீசன் தானே, சீசனல் ஃபுட்டு. நீங்களும் உங்கள் காலத்தில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.